வணக்கம். நெருப்பு தமிழன். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஆதரவாக அஜித் கருத்து தெரிவித்துள்ளார். இதை நம்ம முழுவதுமாக அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாலும் மறைமுகமாக ஆதரவை தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக இவ்வளவு கூட்டங்கள் கூடியதற்கு முழுவதுமாக ஒரு நபரை குறை கூறுவது நியாயமாக இருக்காது. தமிழ்நாடு முழுவதும் கூட்ட நெரிசலில் உயிர் சேதங்கள் ஏற்படுவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதனால் அனைவரும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அனைவரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அரசு, காவல்துறை, முதலமைச்சர் எல்லாருமே இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இது போன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உயிர் சேதங்களை நாம் தடுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த ரசிகர்கள் இன்றைக்கி திரைப்படங்களுக்கு போய் தேட்டரில் அதை அடித்து உடைக்கிறது, இதை அடித்து உடைக்கிறது, ஸ்க்ரீனை கிழிக்கிறது, இது எல்லாம் நீங்கள் எல்லாரும் தவிர்க்கணும். உங்களுக்குள்ள ரசிகர்கள் ஓரளவு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இனிவரும் காலங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குது, இதற்கு காரணம் ரசிகர்கள் தான். ஆனாலும் நான் நல்லா இருக்கிறேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உயிர் சேதங்களுக்கும் பொறுப்பு என்பது தனிநபர் அல்ல, ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் அப்படின்னு ஒரு சினிமாக்காரனை ரொம்ப இழிவுபடுத்துறீங்க, இது நல்லதுக்கு அல்ல அப்படின்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. அஜித்தினுடைய இந்த கருத்தை நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். அவர் விஜய்க்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலைனாலும் மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால் சினிமா துறையை மட்டும் நீங்கள் எல்லாருமே அதை ஒரு கண்டபடி சினிமா துறையை அதை கேவலமாக நினைக்கிறது, அசிங்கமாக நினைக்கிறது, அது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கப்புறம்